வணக்கம் உறவுகளே. தமிழகத்தில் உள்ள குடவரை கோவில்களில் விநாயகர் எங்கு அமைந்துள்ளார்? சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பிள்ளையார்பட்டி என்னும் ஊரை பற்றி அறிந்து கொள்வோமா? இங்குதான் குடவரை கோவிலாக மிக அற்புதமாக கற்பக விநாயகர் காட்சி தருகிறார். இந்த திருக்கோவிலின் சிறப்பானது 1300 ஆண்டுகளுக்கு முன்னர் பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் உள்ள மூலவரை நம்மால் சுற்றி வர இயலாது. அமைந்த மலையின் ஒரு பக்கத்தில் சிலையை வடித்ததனால் நம்மால் மூலவரை சுற்றி வந்து வழிபடுவது என்பது இங்கு இயலாது. பொதுவாக விநாயக பெருமான் 5 கரத்தினை உடையவர். அதனால்தான் 5 கரத்தனை, யானை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என பாடி வழிபடுகிறோம். ஆனால் சிறப்பாக இந்த ஆலயத்தில் மட்டும் 2 கரங்களையும் அதனோடு ஒரு தும்பிக்கையும் வலப்புறமாக திருப்பியபடி சிவனை ஏந்தியபடி காட்சி தருகிறார் இந்த அற்புதமான கற்பக விநாயகர். அற்புத கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்க்கை வேண்டி, நற்பொருள் குவிதல் வேண்டி, நலவெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியம் திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை என கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பாடிய திருத்தலம் இந்த திருத்தலம். மிக அற்புதமான திருக்கோவிலை நாம் சென்று வழிபட்டோம் என்று சொன்னால் நாம் வாழ்வில் அத்தனை சௌபாக்கியங்களையும் பெற்று வசந்தத்தை அடைவோம் என்பது திண்ணம். விநாயக பெருமானை வழிபடுவோம், தெரிந்து கொண்டும் தெளிந்து கொண்டும். நன்றி உறவுகளே, நன்றி, வணக்கம்.